வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வுட் பாலிஷுக்கு நல்ல ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா நம்ம வந்து வுட் பாலிஷு ப்ராப்பராக பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக பண்ணால் தான் நம்ம வந்து வுட் பாலிஷ் நல்லா ஒரு ஃபினிஷிங் வரும். நீங்கள் பார்க்குறது டோர்லாம் வந்து நாங்கள் எப்பவுமே பியூ சீலர் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். அதுக்கு மேலே வந்து பெயிண்டருங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மேலே டச் வுட் அப்ளை பண்ணிட்டாங்க. ஷார்ட்டாக வேலை முடிட்டோம் அப்படின்னு நாங்கள் பாலிஷ் பண்ணலாம் சொல்லிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் டச் வுட்டு அதெல்லாம் மொத்தம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம வந்து பாலிஷ் போட்டோம். இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்தது. நம்ம டச் வுட் மேலே வுட் பாலிஷ் அப்ளை பண்ணாக்கா அது வந்து டச் வுட்லாம் பொங்கி வந்துடும், சரி ஆயிரும். அதெல்லாம் நல்லா ப்ராப்பராக க்ளீனாக சீவி தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வுட் பாலிஷை அப்ளை பண்ணணும். பாருங்கள், பேஸ் கோட்டு வந்து நம்ம பியூ சீலர் தான் போட்டுருந்தோம். பெயிண்டருங்க வந்து இது மேலே டச் வுட் அப்ளை பண்ணிட்டாங்க வேலை ஷார்ட்டாக முடியும் அப்படின்னு. நம்ம அப்படி அப்ளை பண்ணாக்கா டச் வுட் அப்ளை பண்ணிக்கிறாங்க. எதனா ஷைனிங் கீழே பாருங்கள், நல்லா கருத்து போயிடுது. அதுமாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். டச் வுட் அடித்தாக்கா உள்ளே இருக்கிறது அடிக்கலாம். நம்ம வந்து எதனா எமர்ஜென்சிக்கு ஷார்ட்டாக யூஸ் தருவ மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம டச் வுட் அப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு வந்து ஒரு 40-50 வருஷம் நல்லா இருக்கணும், ஒரு 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து டச் வுட்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. இது மாதிரி ஹை குவாலிட்டியில் பியூ பாலிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து லாங் லைஃப் இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ரீபாலிஷ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி இருக்கும். அந்த டச் வுட்டை மொத்தம் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ப்ராப்பராக வுட் பாலிஷ் அப்ளை பண்ணணும். நம்ம லைட்டாக தேய்ச்சிட்டு அப்ளை பண்ணாக்கா பாலிஷ் நல்லா வந்துடும் சொல்லி தேய்ச்சிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஃபினிஷிங் வராது. பொரியாக இருக்கும், சிலியாக இருக்கும். நம்ம பாலிஷ் அடிச்சிட்ட பிறகு பொங்கி வந்துடும். பொங்கி வந்துச்சுன்னா டாட்டாக இருக்கும். அதுமாதிரி ப்ராப்ளம் நிறைய இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கிளியராக பாருங்கள். கிளியராக பார்த்தா தான் நம்ம வந்து வுட் பாலிஷ் நல்லா ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். வுட் பாலிஷ் அப்ளை பண்ணுறது நம்ம பியூ சீலர் போடுறோம் அப்படின்னா பியூ சீலர் பியூ பாலிஷ் தான் அப்ளை பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாண்டிங் சீலர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே மெனாமிலோ இல்லாட்டி பியூ பாலிஷோ அப்படிலாம் அப்ளை பண்ணுறீங்க. பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் ப்ராப்பராக பண்ணிட்டாக்கா நல்ல ஒரு லைஃப் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்.